விஜய் வந்துடும், ஆட்சிக்கு வந்துடும் சொல்கிறாரு. எப்படி வர முடியும்? விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தர்ம பிரபுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சு தெரியாமையே செஞ்சுருக்கிறாரு. நம்ம நான் ஆட்சிக்கு வந்துடும் எம்ஜிஆர் மாதிரி வந்துட முடியுமா? எம்ஜிஆர் மாதிரி சேத்துல இறங்கி நடக்கிறாருங்க. இவர் வெறும் கேரவன்லேயே உட்காந்து அரசியல் பண்ணுகிறாரு. இவர் எப்படி வர முடியும்? அவர் சொல்லிக்கலாங்க, எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆருக்கு வாரிசுலாம் கிடையாது. ஏன்னா எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லாமல் போனதே நல்லது. இன்னை வரைக்கும் எம்ஜிஆரை தெய்வமாக கும்பிட்டுனுக்குறாங்க எல்லாருமே, நாங்கள் உட்பட. விஜய் அப்படிலாம் கிடையாதுங்க. அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து வருவாய்கள்லாம் இருக்குது. அது மூலயமா அதாவது ஒரு அரசு ஏற்பட்டு நடத்தி கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது எதுக்கான அரசாக இருக்கணும்? மக்களுக்கான அரசாக இருக்கணும். இன்றைக்கி யார் கடன் வாங்கலை? மோடி வந்து அவர் ஆட்சியில் வரும்போது வெறும் 55 லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு. இன்றைக்கி 250 லட்சம் கோடிக்கு மேலே கடன் ஆயிடுச்சு. அப்போ மோடியை கேட்கலாமா, நீங்கள் கடன் வாங்கி தான் இந்த திட்டங்கள்லாம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு? அவ்வளோ பணம் வந்து கூட மோடி அரசு தமிழகத்தை வஞ்சிட்டு இருக்காங்க, தொடர்ந்து வஞ்சிட்டு இருக்காங்க. கல்வி நிதி தரல, புரியுதுங்களா? இது போல் நிறைய திட்டங்கள் வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க மோடி அரசு.